செல்ஃப்லெஸ் சர்வீஸ், மற்றவங்களுக்கு செய்கின்ற சேவை. இந்த மற்றவங்களுக்கு செய்கின்ற சேவை தான் நம்மளை தூக்கிறதுக்கு உதவும். அப்ப இந்த செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு 100% கிடையாது. எல்லாமே கமர்ஷியலா, இது பண்ணா பணம் வருமா, இதை பண்ணா பேர் கிடைக்குமா, இதை பண்ணா புகழ் கிடைக்குமா, இதை பண்ணா நமக்கு என்ன காரியம் ஆகும், இதை செஞ்சா நமக்கு என்ன ஆகும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அதுதான் முழுக்க முழுக்க தவறு. அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இந்த சமுதாயம் இன்னமே கட்டுப்பட்டு காரணம் இதுதான். அந்த காலத்திலிருந்து எனக்கு நம்ம விவரம் தெரியாத நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு வரைக்கும் சமுதாயம் கிருஷ்ணர் காலத்திலிருந்து, ராமாயண காலத்திலிருந்து, மகாபாரத காலத்திலிருந்து இன்னைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கும் கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கும் கஷ்டப்படுறாங்க. அன்னைக்கும் சுகப்பட்டாங்க, இன்னைக்கு சுகப்படுறாங்க. அது வேற சம்பந்தம். நம்ம அதை பத்தி பேசுறது, கஷ்டப்படுறத பத்தியா பேசுவோம். அவங்களும் கஷ்டப்பட்டாங்க, இவங்களும் கஷ்டப்படுறாங்க. அன்னைக்கு நிறைய கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, இல்லை இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, நிறைய கஷ்டப்பட்டாங்க. இப்படிதான் கேட்டகரைஸ் பண்ணணும். அப்படி பார்த்தா அந்த துன்பப்படுகிற விகிதம் அன்னைக்கு கம்மியா இருந்தது, இன்னைக்கு துன்பப்படுகிற விகிதம் அதிகமாகி, துன்பங்களின் அந்த பர்சன்டேஜ், அதனோட அந்த இன்டென்சிட்டி ஆஃப் சஃபரிங்ஸ் அப்போ கம்மியா இருந்தது, இப்ப அதிகமா இருக்கு. வாய்? ஏன்னா அந்த சுயநலம் அப்படின்றது இல்லாம செய்யணும்ன்ற அந்த மனப்பாங்கு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வந்து இப்ப சுத்தமாக இல்லை. அப்ப அந்த சுயநலம்ன்றதை விட்டுட்டு தன்னை சாராத இந்த மக்களுக்கு, தன்னை சாராத இந்த உலகத்திற்கு, தன்னை சாராத மக்களுக்கு நீங்க ஒரு சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இதைத்தான் நம்பர் 1 எடுத்து வைக்கிறார் இறைவன். இந்த டெக்னிக்கெல்லாம் அல்லாக்கிரதம் எல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்றாங்க யாரும். எந்த கோயிலையும் எந்த வழிபாட்டையும் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. கர்மாஞ்சலின்னு தான் சொல்லிக் கொடுக்கும். கடவுளை எப்படி ஷார்ட்கட் ரூட்ல போய் பிடிச்சிக்கிறது, ஷார்ட்கட் ரூட்ல எப்படி பிடிச்சிக்கிறது, ரொம்ப சீக்கிரம் எப்படி பிடிச்சிக்கிறது, ரொம்ப லெஸ் எஃபர்ட்ல எப்படி அவர் பிடிச்சிக்கிறது, அவருடைய வீக் பாயிண்ட் எல்லாம் இருக்கு. கடவுளுடைய வீக் பாயிண்ட் இருக்கு, ஸ்ட்ரென்த் பாயிண்ட்டும் இருக்கு. ரெண்டுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் இவர் ஸ்ட்ரென்த், இவர்கிட்ட போய் முட்டாதீங்க, இதெல்லாம் வீக் பாயிண்ட், இவரை பிடிச்சி கப்பல் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். எப்பயுமே ஒரு மனிதனுக்கு பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். அவனுடைய நல்ல பாசிட்டிவானதும் இருக்கும், நெகட்டிவா இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். அது ரெண்டுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப அந்த ப்ளஸ்ஸுக்கெல்லாம் மோதக்கூடாது, ப்ளஸ்ஸுக்கெல்லாம் மோதக்கூடாது. அது நம்ம தான் உடம்பு விடும். மைனஸ் இருந்துச்சுன்னா அதை கெட்டியா பிடிச்சி அவங்களை மடக்கிடணும். கரெக்டா? டெக்னிக் இது, டெக்னிக் இது. ஒரு 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 மனிதன் இருக்கான், அவங்ககிட்ட ப்ளஸ், அவங்ககிட்ட ஸ்ட்ராங் கிட்ட போனா நம்ம தான் மண்டை உடையும். அவங்ககிட்ட அதெல்லாம் ஓடுதா, சைலண்டா கம்முன்னு ஓ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறப்பா ஒன்றும் செய்ய முடியாது வந்துடணும். மைனஸ் நெகட்டிவ் இருக்கு, அந்த பாயிண்டை பிடிச்சி மடக்கிடுவாங்க. நடக்குது. இப்போ நம்மளே பார்க்கறோம் இல்லையா, நிறைய சொசைட்டில நிறைய பார்க்கிறோம். யாருடைய பலவீனத்தை கரெக்டா தெரிஞ்சு அந்த பலவீனத்தை வச்சு அடிப்பாங்க. இந்த பலவீனத்தை வச்சு அடிப்பாங்க, விழுந்துடும். ஒன்றும் பண்ண முடியாது. எந்த பாயிண்ட் அடிச்சா அவன் விழுவானோ அந்த பாயிண்டை கரெக்டா பிடிச்சோம். பலவீனம் என்னன்னு பார்ப்போம். அந்த பலவீனத்தை பிடிச்சி கரெக்டா அடிச்சு சாதிச்சிடும். இது ரியல் லைஃப்ல நீங்களும் அனுபவப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் ரியல் லைஃப் அனுபவப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை அனுபவத்தை பார்க்கலாம். இதான் ப்ராக்டிக்கல் லைஃப், இதான் படம், இதான் சினிமா, இதான் சீரியல். இதுதான் நம்ம கத்துக்கணும். அப்ப மனிதர்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட் வச்சு நம்ம எப்படி அடிக்கிறோம்னு சொல்றோமோ அதே மாதிரி கடவுள்கிட்ட சில நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாம் இருக்கு. அந்த பாயிண்ட் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் உங்களுக்கு. அந்த பாயிண்ட பிடிச்சி கடவுள் கப்பன்னு பிடிச்சி போட்டுடலாம். நீங்க அந்த பாயிண்ட் நாங்க சொல்லிக் கொடுத்தோம், அதை பிடிக்காம விட்டுட்டு நான் போய் வெயில் நின்று பிச்சை எடுக்கிறேன், பால் அபிஷேகம் பண்றேன், மோர் அபிஷேகம் பண்றேன், 5 மணி நேரம் கியூல நிக்கிறேன், 8 மணி நேரம் கியூல நிக்கிறேன், அந்த மலையை குளிர் நடுப்பு செத்து போயிடுறேன், இந்த ஆத்துல போய் குளத்துல போய் முழுகி போயிடுறேன். இப்படி போயிட்டு இருந்தா எப்படி போயிடும்? இந்த நாங்க எவ்வளவு அருமையான பாயிண்ட், கடவுள் எங்கெல்லாம் வீக் பாயிண்ட் இருக்கு கரெக்டா பாயிண்டா சொல்றோம். அந்த பாயிண்ட் கப்புன்னு பிடிச்சி ஈட்டு போட்டு கடவுளை பிடிச்சி போட்டுவீங்களா? அதை விட்டு நீங்க போய் பாக்கி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கீங்களே. இன்னைக்கும் படிச்சவங்க கூட போலியான ஆன்மீகம், போலியான ஆன்மீகவாதிகள் போலியா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சுயநலம் இல்லாம இந்த சமுதாயத்துக்காக உங்களால என்ன பண்ண முடியும், என்ன செஞ்சிருக்கீங்க யோசனை பண்ணி பாருங்க. சுயநலம் இல்லாம காலையில இருந்து ஆபீஸ் போறோம், நைட்டு வீட்டுக்கு வரோம், சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கோம். யாருக்காக உழைக்கிறீங்க? யாருக்காக உழைக்கிறீங்க? உங்க குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க, உங்க சொந்தக்காரங்களுக்காக உழைக்கிறீங்க, உங்க வேண்டப்பட்டவங்களுக்காக உழைக்கிறீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இவங்கெல்லாம் இல்லாம உங்களோட சம்பந்தமே இல்லாத ஒருத்தருக்கு நீங்க என்ன உழைக்கிறீங்க? நோட் பண்ணி பாருங்க, செஞ்சு பாருங்க. உங்க கர்மா எப்படி தூள் தூளா பறக்குதுன்னு பாருங்க. உங்க பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுதுன்னு பாருங்க. உங்க மனசுல எப்படி சந்தோஷமானது வருதுன்னு பாருங்க. உங்க ஆரோக்கியம் எப்படி அப்படி கொட்டுதுன்னு பாருங்க. வீட்டுல இருந்தபடியே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், ஸ்கேன் சென்டருக்கு போக வேண்டாம், ஜிம்முக்கு போக வேண்டாம், அந்த வழிபாடு பண்ண வேண்டாம், இந்த வழிபாடு பண்ண எதுவுமே பண்ண வேணாம். பிறர் சேவை, தன்னலமற்ற சேவை, தன்னலமற்ற சேவை. நான், எனக்கு, என் மனைவி, என் மக்கள், என் உறவு
அப்படின்னு எனக்குன்னு இல்லாம இந்த சமுதாயத்துக்காக, இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களுக்காக செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. ஒரு 6 மாசம் செஞ்சு பாருங்க, உங்க லைஃப் எப்படி மாறு பாருங்க. இத மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது சார். சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். யாரும் செய்யறது. அந்த கோயிலுக்கு போலாமா, இந்த கோயிலுக்கு போலாமா, அந்த சர்ச்சுக்கு போலாமா, இந்த சர்ச்சுக்கு போலாமா, மெக்கா மதீனா போலாமா, ஜெருசலேம் போயிட்டு வரலாமா, திருப்பி அடுத்த வருஷத்துக்கு போலாமா, இந்த பரிகாரம் பண்ணலாமா, அந்த பரிகாரம் பண்ணலாமா, அவனுக்கு சோறு போடலாமா, இவனுக்கு துணி வாங்கி கொடுக்கலாமா, இப்படியே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிட்டு இருக்கிறோம். தன்னலமற்ற சேவை, அது மிகப்பெரிய இறை சேவை. அந்த இறை சேவை யாருமே செய்யறது கண்டுக்கிறதே கிடையாது. செய்ய முடியுமா? செய்ய முடியும், எல்லாராலையும் முடியும். பிச்சைக்காரங்கள் கொண்டு செய்ய முடியும். அது செய்யறதுக்கு பணம் வேண்டாம், மனசு இருந்தா போதும். எத்தனை பேர் செஞ்சிருக்கிறீங்க? கொஞ்சம் அப்படி உங்களை ரீவைன் பண்ணி பாருங்க. கிடையாது, நத்திங். ஆனா என் பிரச்சனை போல, என் பிரச்சனை போல, என் கஷ்டம் போல, என் துன்பம் போல, நான் எல்லாம் பண்ணிட்டேன், நீ எல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு போல அப்படின்னு போனீங்கன்னா குழந்தை இருக்க வேண்டியதான்.